யூஎஸ் தமிழ் FM கேட்டிருக்க அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யூஎஸ் தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நேரம் சரியாக 2 மணி ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஜாயின் பண்ணி இருக்கிறது உங்க அஜய் விக்னேஷ். என்னடா விக்னேஷ் இன்னைக்கு தமிழ்லாம் பேசுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏதோ கொஞ்சம் தமிழ்ல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி தமிழ்ல பேசலாம்னு இனிமேல் முடிவு வச்சிருக்கேன். இனி வரும் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு என்னோட தமிழை கண்டிப்பாக உங்க கூட நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே நீங்க பேசுறது என்னால தாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேட்குறீங்க. சரி, ஓகே, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. பட் இருந்தாலும் நான் பேசுறது எனக்கே கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, விடுங்க, அதை பத்தி இப்ப பேசக்கூடாது. ஓகே, இந்த ஷோ எங்க ஏரியா நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே விக்னேஷ் உங்க கூட வந்துருக்கிறேன். சரி, ஓகே, இந்த 2 ஹவர்ஸ்ல ஜாலியாக சந்தோஷமா கேட்க போறீங்க. எங்க ஏரியா நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாட்டு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த்டே விசேஷம், வெட்டிங் விசேஷம், இந்த மாதிரி எல்லா விசேஷமே நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. அதே தமிழ்ல சொன்னா பிறந்தநாள் வாழ்த்து, அப்புறம் திருமண நாள் வாழ்த்து, இது எல்லா வாழ்த்தையும் நீங்க எங்க கூட சேர்ந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறதா இப்ப நான் தமிழ்ல சொல்லிக்கிறேன். ஓகே, தமிழ் ரொம்ப தடுமாற்றமா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்ல தடுமாற்றமா பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது, கொஞ்சம் போக டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது யூஎஸ் தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் FM வந்து எங்க ஏரியா நிகழ்ச்சி கூட பேசியிருக்கிறது உங்க ஆர்ஜே விக்னேஷ். ஜாலியா சந்தோஷமா 3 பாட்டு கேட்டு பிடிச்சிருந்துருக்கீங்க. உங்களுக்கும் இந்த ஷோல உங்களுக்கான பாட்டை, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழ் FM வெப்சைட் விசிட் பண்ணிட்டு அதில் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரிக்வஸ்ட் ஆப்ஷன்ல சாங் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு, என்ன பாட்டு யாருக்கு கேட்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டை இந்த ஷோல ஜாலியா சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் யார் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரஞ்சிதா துரை வந்திருக்காங்க. ரஞ்சிதா துரை எங்கிருந்து? தமிழ்நாடு சென்னையில வந்திருக்காங்க. சென்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி படத்துல வாஜி என் சிவாஜி அந்த பாட்டு கொடுங்க வினேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சூப்பரான ஒரு பாட்டு, சிவாஜி படத்துல சூப்பரான ஒரு பாட்டு கொடுக்கலாம். இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்க யாராரு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் அண்ட் விவேக் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுக்க ஜாலியாக சந்தோஷமா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வச்சு பண்ணுங்க. இந்த பாட்டு யாராருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க? ஸ்ரீதர் அண்ட் பிரசாந்த், இவங்க 2 பேத்துக்காகவும் இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நீங்க 2 பேத்துக்காகவும், நீங்க கேட்ட 2 பேத்துக்காகவும் இந்த ஒரு பாட்டு ஜாலியாக சந்தோஷமா ப்ளே பண்ணுறேன். கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது யூஎஸ் தமிழ் FM. யூஎஸ் தமிழ் FM இருந்து எங்க கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் கூட ஜாலியாக சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பாட்டை இந்த ஷோல ஜாலியாக சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யார் எங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து ஃபாத்திமா வந்திருக்காங்க. ஃபாத்திமா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஹாய் விக்னேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில எப்பயும் போல நார்மலா ஜாலியாக சந்தோஷமா போயிட்டு இருக்கு, அதை பத்தி கவலையே இல்லை. ஓகேவா, யாருக்காக பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது இர்ஷாந்த் அண்ட் ராஜேஷ், இவங்க 2 பேத்துக்காகவும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்காகவும் சூப்பரான ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். என்ன படத்துல போக்கிரி படத்துல ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா போக்கிரி படத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு ஜாலியா சந்தோஷமா ப்ளே பண்ணலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, ஜாலியா சந்தோஷமா பாட்டு வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது யூஎஸ் தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஜாலியா சந்தோஷமா யூஎஸ் தமிழ் FM கேட்டு இருக்கிற இந்த ஷோ எங்க ஏரியா வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் கூட பேசிட்டு இருக்கிறேன். ஜாலியான சந்தோஷமான 3 பாட்டு கேட்டு முடிச்சு வந்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் யார் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தலாம். ஷியாம்லா வந்திருக்காங்க. ஷியாம்லா எங்க இருந்து? புதுச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. புதுச்சேரியில இருந்து வந்துட்டு என்ன படத்துல பாட்டு யாருக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டு இருக்கிறது ஆனந்தராஜ் அண்ட் அஸ்வின், இவங்க 2க்காகவும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மொழி படத்துல ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா மொழி படத்துல உங்களுக்காக சூப்பரான ஜாலியா சந்தோஷமான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஜாலியா சந்தோஷமா கேட்டு வச்சு பண்ணுங்க. அதே பாத்தீங்கன்னா மிதுன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுன் 22வது பர்த்டே கொண்டாடுறாமா. ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. 22வது பர்த்டே கொண்டாடுற மிதுன் அவர்களுக்கு யூஎஸ் தமிழ் சார்பாக சூப்பரான மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சாங் வெயிட்டிங்ல இருக்கு, கேட்டு முடிச்சுவாங்க. இது யூஎஸ் தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது எங்க ஏரியா நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான பாட்டை இந்த ஷோல கேட்கணும்னா ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழ் FM வெப்சைட் தான் விசிட் பண்ணும். வெப்சைட் விசிட் பண்ணிட்டு அதில் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணியும் உங்களுக்கான பாட்டை ஜாலியா சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். அதாவது பர்த்டே ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் உங்களுக்கான பாட்டை கேட்டு ரசிக்கலாம். ஓகேவா, இப்போ நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததா யார் எங்கிருந்து வந்து பாட்டு கேட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபாகரன் வந்திருக்காங்க. பிரபாகரன் எங்க தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, யாரை கேட்க பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா
விவேக் அண்ட் வினோத் குமார் இவங்க 2 பேருக்காகவும் பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா கிரீடம் படத்துலேருந்து ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிரீடம் படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு வருது, கிடைச்ச பண்ணுங்க. ஜாலியா சந்தோஷமா கேட்டுப்பட்டிருக்கீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் ஜாலியா சந்தோஷமா கேட்டு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான பாட்டை இந்த ஷோல ஜாலியா சந்தோஷமா கேட்டு ரசிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழ் எஃப்எம்மோட வெப்சைட் விசிட் பண்ணிட்டு அதில் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சாங் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டை இந்த ஷோல ஜாலியா சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யாருங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். வெற்றிமாறன் வந்திருக்காங்க. வெற்றிமாறன் இங்க இருந்துன்னா தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்காக பாட்டு நீங்க ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பில்லா படத்துல இருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லா படத்துல உங்களுக்காக ஒரு பாட்டு ப்ளே பண்ணலாம். இந்த பாட்டு ஸ்பெஷல் டெடிகேட் பிரியா அண்ட் துரை அண்ட் ஜோதிமணி இவங்க 3 பேருக்காகவும் இந்த பாட்டு ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஸ்பெஷலாக அவங்க 3 பேருக்காகவும் இந்த ஒரு பாட்டு ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணலாம். ஜாலியாக சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா அழகா அட்டகாசமா நம்ம யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல எங்க ஏரியா கேட்டுருக்கீங்க. உங்களை பேசியிருக்க உங்க ஆர்ஜி விக்னேஷ் ரொம்ப வளருதில்ல. அடுத்து வந்து விஸ்வா வந்திருக்காங்க. விஸ்வா தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் விக்னேஷ், ஃபர்ஸ்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ உங்களோட ஸ்டே கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்குது. எனக்காக உன்னாலி படத்துல இருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உன்னாலி படத்துல இருந்து பாட்டு ப்ளே பண்ணலாம். எடுத்துக்க யாருக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னா வெள்ளை ரோஜாவுக்காக பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு பார்த்துக்கிறது வெள்ளை ரோஜா? ஓகே வெள்ளை ரோஜாவை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய லவர் ஆர் எக்ஸ் லவர், இல்லைன்னா வரப்போற காதலியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், வரப்போற மனைவியாக கூட இருக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக ஜூன் போனால் ஜூலை காற்றை அப்படிங்கிற ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. உன்னாலி படத்துல கேட்டு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் உங்களை பேசியிருக்கேன். பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமா கேட்டு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான பாட்டை இந்த ஷோல ஜாலியாக சந்தோஷமா கேட்டுருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழ் எஃப்எம்மோட வெப்சைட் விசிட் பண்ணுங்க. ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சாங் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டு இந்த ஷோல ஜாலியாக சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். ஓகேவா? ஓகே, என்னடா விக்னேஷ் இப்போ கிளம்ப போறியே, இதுக்கு மேலே டைம் ஆச்சு, எப்படி நீ பாட்டு ப்ளே பண்ணு தானே கேட்குறீங்க. கண்டிப்பா நாளைக்கான ஷோல வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுவேன். ஓகே, இந்த நிகழ்ச்சி இப்போ டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்காக அடுத்த ரெடியா இருக்காங்க இல்லையா. ஸோ எங்களுக்கு நான் வெளி விடணும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி விபரீதமான முடிவுகள் நடந்துடும். ஸோ அதனால இப்போ இந்த இடத்துல நான் டாபிக் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு வேக்கப் தமிழ்ல நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இப்போ டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்க ஆர்ஜே விக்னேஷ். டாடா பாபாய், டேக் கேர், ஹேவ் எ கிரேட் ஈவினிங்.